இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் திடீர் அதிர்ஷ்டம் வருவதை பற்றியும் அதை சிலர் தக்க வைத்து கொள்ளாமல் நழுவ விடுவதை பற்றியும் இன்றைக்கு ஒரு விளக்கமாக பார்க்கலாம். எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் வந்துடுறது இல்லைங்க. நம்மில் எல்லாருமே அதிர்ஷ்டமானவர்கள் இல்லை. ஒரு 10,000-ல் ஒருவரோ, லட்சத்தில் ஒருவரோ, கோடியில் ஒருவரோ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்போம். அதாவது கோடியில் ஒருவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார், லட்சத்தில் ஒருவர் ஒரு கோடிகள் இருந்தாலும் கூட ஒரு லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். இது போன்ற சில வித்தியாசங்கள் இருக்கின்றன இல்லையா? அதே நேரத்தில் சிலரை பார்த்திங்கன்னா அதிகமான பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆக இந்த அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிலைமைகள் ஜாதகப்படி எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 5, 9ஆம் இடங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அதே நேரத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கு 11ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதா என்பதை மிக உறுதியாக பார்ப்போம். 2, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற ஒருவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது அதனுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையை பொறுத்தது. இன்னொன்றை நான் அடிக்கடி எல்லா நிலைகளையும் சொல்லுவேன். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைத்த நீடித்த அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதருடைய ஒரு லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்தன்மையோடு அமைந்திருக்கும். இந்த சுபத்தன்மை சுபத்துவம் என்பதை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், லக்னத்தில் குரு சுக்கிரன் போன்ற பௌர்ணமி சந்திரன் போன்ற சுபர்கள் இருப்பது அல்லது அவர்களை பார்ப்பது, லக்னாதிபதியே குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொண்டிருப்பது, சேர்ந்திருப்பது, பார்வையால் இருப்பது என்பதை போன்றவர்கள் மட்டுமே ஒரு நிலைத்த நீடித்த, அதாவது பிறந்ததிலிருந்து அல்லது சம்பாதிக்க ஆரம்பிச்சதிலிருந்து, எல்லாருமே பிறந்ததிலிருந்து ஒரு பெரிய அமைப்போல் இது பண்ணுறதில்லை. அதே நேரத்தில் ஒரு 35 வயசுக்கு மேலே இயல்பாக சம்பாதிக்கிறாங்க. 50 வயசில் சில பேருக்கு ஒரு மாதிரியாக பணம் போய்விடுகிறது. 30, 30, 35 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு 70 வயது வரைக்கும் அதை கட்டி காத்து கொண்டு அப்படியே குழந்தைகளுக்கும் அதை கடத்தி கொண்டு கொடுக்கின்ற சிலருடைய அமைப்புகளை பார்த்தீர்களே. ஆனால் இப்போது நான் சொன்னதைப் போல அவர்களுடைய லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் மிகுந்த சுபத்துவமாகி அவர்களுக்கு அந்த பருவத்தில் 5, 9, 10, 11 போன்ற அதிர்ஷ்டத்தையும் செயல்பாடுகளையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய கேந்திர கோணாதிபதி 2, 11ஆம் அதிபதிகளுடைய தசை வருங்க. அதாவது சுருக்கமாக 6, 8 தசை வரக்கூடாது. இந்த 6, 8 தசைகள் கூட சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு சாமர்த்தியமான வழிகளில் சிலரை ஏமாற்றி பிழைக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள் இல்லையா? ஒரு மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் சில நிலைகளில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் வரும். சிலருக்கு புதையல் கூட கிடைக்கலாம், அல்லது சிலருக்கு ஒரு நிலையில் ஒரு தூரத்து உறவினரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய சொத்து கிடைத்து அதற்கு பிறகு அவருடைய வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம் என்பது போன்ற அமைப்புகள் இருக்கலாம். தற்போது பெருகி வருகின்ற ரியல் எஸ்டேட் போன்ற அமைப்புகளில் என்றைக்கோ நான் வாங்கி போட்டு வைத்திருந்த இந்த இடம் இன்றைக்கு ஒரு மாதிரியாக பல மடங்கு பெருகி லட்சக்கணக்கில் வாங்கிய இடம் இன்றைக்கு கோடிக்கணக்கில் போகிறது என்பது போன்ற சூழல்கள் அத்தனையும் 6, 8 போன்ற அதிபதிகள் சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருந்து ஒரு பருவத்தில் தசை நடத்தும் போது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே பொதுவாகவே ஒரு மனிதன் நீடித்த அதிர்ஷ்டத்தை ஏற்றமிறக்கம் இல்லாமல் ஒரு நிலையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை என்கின்ற அமைப்பில் அவருடைய லக்னம் லக்னாதிபதி போன்ற கிரக அமைப்புகள் அவருக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்கும். நல்ல விதமான 35 வயது, 40 வயது அல்லது 30 வயதிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகளுடைய தசை அல்லது 2, 11 என்று சொல்லப்படக்கூடிய தன லாபாதிபதிகளுடைய தசைகளின் மூலமாக அவர் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அடைந்து அதனை லக்னாதிபதியின் சுபத்துவத்தின் காரணமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதும் அமையும் என்பதுதான் இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.